பிரியமானவர்களே, மத்தேயு 18ஆம் அதிகாரம் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இந்த வசனத்தை வாசித்த உடனே சீஷர்களை நாம் நியாயந்தீர்ப்பதிலே மிகவும் அதிகமாக கவனம் கொள்கிறோம். உலக பிரகாரமான அரசாட்சி வாழ்க்கையிலிருந்து அவர்களுடைய மனம் பரலோக ராஜ்யத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறது என்ற நல்ல ஒரு பாசிட்டிவ் வியூவையும் இங்கே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் 2 வெளிப்பாடுகள், தனது மரணம் உயிர்த்தெழுதலை குறித்தான வெளிப்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் சொல்லலாம். அவர்களுக்கும் பரலோக ராஜ்யம் வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிருக்கிறது. ஒருவேளை தேவன் பல காரியங்களிலே பேதுருவை முதன்மையாக பயன்படுத்துவதினாலும், நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று அவருக்கு கொடுத்த அடைமொழி பெயர்களும், உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்ற வாக்குத்தத்தமும், பரலோகத்திலிருந்து இது உனக்கு வெளிப்பாடு என்று அவன் கிறிஸ்து, நீ வருகிறவராகிய தேவகுமாரன் என்று சொன்னது நிமித்தம் தேவன் இப்படி தொடர்ந்து பேதுருவுக்கு முன்னுரிமைகளை கொடுத்து கொண்டே வருகிறார். இப்பொழுதும் வரிப்பணம் செலுத்துவதற்கும் பேதுருவையே தேவன் அனுப்புகிறார். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் நினைவு கூற வேண்டும். பணப்பையை வைத்துக் கொண்டு சுற்றித் திருந்த யூதாஸ் காரியோத்து இந்த வரியை செலுத்த மனமில்லாதவனாய் இருந்திருக்கிறான் என்பதை பதிவையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் எனக்கும் என்று தேவன் சொல்லும் போது அது பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மட்டுமல்ல, குருவுக்கும் சீஷர்களுக்கும் அந்த வரி பணம் செலுத்தப்பட்டது. இந்த காரியம் நடந்தேறிய பின்பு பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசுவிடத்திலே சீசர்கள் வினவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பொதுவான இடத்திலே இருந்திருக்க வேண்டும், அல்லது பிறரும் அவர்களோடு இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து சீடர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறதற்காக பிராக்டிக்கல் செக்ஷனை போல எடுக்கிறார். எப்பொழுதுமே யூதர்கள் ஒரு வழிகாட்டியை பின்தொடர்ந்துதான் செல்வார்கள். அநேக குருமார்கள் உண்டாயிருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் உண்டாயிருந்தார்கள், அரசன் இருப்பான். இப்படி ஒரு வழிகாட்டியை பின்பற்றி செல்பவர்களாய் இருந்தபடினாலே எங்களிலே பெரியவன் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். அப்பொழுது ஆண்டவர் பரலோகத்திலே பெரிய பதவியை வகிப்பதை காட்டிலும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது மிக கடினம் என்பதை அங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அவர் ஒரு குழந்தையை அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, இந்த 2 வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய போதனைக்கு அந்த குழந்தை ஒத்து போயிருக்கிறது. அந்த குழந்தையோட இன்வால்மெண்ட்டும் அங்கே இருக்கிறது. அந்த குழந்தை இயேசு கிறிஸ்து அழைத்த உடனே அங்கே வந்தது. நில் என்று சொல்லும் போது அவர் பேசி முடிக்கும் வரைக்கும் அந்த குழந்தை அங்கே நின்றது. இது கிறிஸ்துவுக்கு குழந்தை கீழ்ப்படிந்ததை வெளிப்படுத்துகிறது. ஒருவர் அழைக்கும் போது அவரை நம்பி அவர் சொல்லும் செயலை செய்வதற்கு கடந்து செல்ல வேண்டும். இது நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. இப்படி கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் உள்ள குணம்தான் மனம் திரும்புதலின் முதல் படி. குழந்தைகள் எந்த கேள்வியும் கேட்காமல் பெரியவர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படுகிறவர்கள் தான் குழந்தைகள். பெரியவர்களின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள், நம்புபவர்கள். இதையெல்லாம் நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக மனதிலே கொண்டால்தான் பின்வரும் வசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவர்களுக்கு நீங்கள் இடரலாய் இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கெல்லாம் காரணம் பிள்ளைகளுக்குள்ளாக இருந்த இந்த குணங்கள். பிள்ளைகள் பெரியோரை சார்ந்து வாழ்பவர்கள், பெரியவர்கள் முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்பவர்கள். நல்ல குழந்தைகள் பெரியவர்களிடத்திலே ஓங்கி கூட பேசாது, ஒரு சிரிக்கும். குறைகளை சுட்டி காட்டும் போது அந்த குழந்தை இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அதைத்தான் தேவன் இங்கே சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி, இது தவறு என்று நான் சொல்லும் போது நீங்கள் அதை கேட்டு அதை குறித்து சிந்தித்து உங்கள் மனதை திருப்பி பிள்ளைகளை போல கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நம்பிக்கையும் மரியாதையும் உங்கள் மனமாற்றங்களிலே உண்டாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஐ எம் வெரி ஷுர், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சத்தியமானவர், சத்தியத்தை பேசுகிறார். ஆனால் அந்த சத்தியத்திற்கே ஒரு ப்ரூஃபை சொல்வது போல ஐ எம் ட்ரூலி சேயிங். அந்த குழந்தை அங்கே விளையாடி கொண்டிருந்திருக்கலாம். தேவன் அழைத்த அழைப்புக்கு வந்து கீழ்ப்படிந்து நடுவே நின்று அவர் சில காரியங்களை பேசும் வரைக்கும் அங்கே தரித்து நின்றது. அதுதான் தாழ்மை. அது ரிபல்லியஸாக செயல்படவில்லை. ஆகையால் தேவன் அந்த குழந்தையை பார்த்து 3வது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் எவனோ. தாழ்த்துகிறவன் என்பது கம்ப்ளீட்லி டிபெண்டட் ஆன் ஜீசஸ். அந்த குழந்தை என்ன செய்து கொண்டிருந்ததோ அதை அப்படியே விட்டுவிட்டு இயேசு அழைத்தவுடனே ஓடி வந்து அவருடைய பாதத்தருகிலே நின்று கொண்டு அவர் போதிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தது. முழுவதுமாக தன்னை அரஸ்ட் பண்ணி ஆவி ஆத்மா சரீரத்திலே அவருடைய ஆளுகைக்கு கீழா தன்னை ஒப்பு கொடுத்தது. அவரை சார்ந்து அங்கு நிற்க வேண்டிய செயலை செய்து முடித்தது. இதைத்தான் தேவன் தாழ்த்துகிறது என்று சொல்லுகிறார். குழந்தைகள் மாய்மாலமாய் தாழ்த்த மாட்டார்கள். நாம் அநேக வேளைகளிலே மக்களுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக நாம் தாழ்மையானவர்களைப் போல காட்டிக்கொள்வோம். இந்த குழந்தை ஒருவேளை 5 10 வயதுக்குரிய குழந்தையா இருந்திருக்கலாம். குணத்தின் சிறப்பை சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கீழ்ப்படிதலும் மனம் திரும்புதலும் கற்றுக்கொள்ளுதலும் தேவனை சார்ந்திருக்கிறதும் தாழ்மையாய் தரித்திருப்பதையும், இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான். ஏனெனில் இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களுக்குள்ளாக கிறிஸ்து வாழ்கிறார். 6ஆம் வசனம் இதை தெளிவாக சொல்லுகிறது. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் கிறிஸ்துவை நம்புகிற சிறு பிள்ளைகளுக்கு யாராகிலும் இடரல் உண்டாக்கினார், அவர்கள் வழிதப்பி போகும்படியாக, தவறு செய்யும்படியாக, சந்தேகிக்கும்படியாக, பெரியவர்களின் நடத்தை சிறியவர்களுக்கு
தெய்வீக பயத்தை குறைத்து காட்டுமானால், பாவம் செய்வதற்கு தூண்டுமானால், ஏந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்திலே போடுவது இட்ஸ் a குட் நலமா இருக்குமாம். ஏனெனில் இதைவிட மோசமான தண்டனை அவனுக்கு இருக்கிறதாம். ஏந்திரக்கல்லை கட்டி கடலிலே போடுவது என்பது அவன் பிணம் மேல் பகுதியிலே வந்து மிதக்க கூட கூடாது, தண்ணீரின் மேற்பரப்பிலே கூட வரக்கூடாது, அடி பள்ளத்தாக்கிலே பாதாளத்திலே அவன் கிடக்க வேண்டும் என்பது போல அமைகிறது. வயதிலே முதிர்ந்திருந்த தமது சீசர்களும் பிதாவுக்கு பிள்ளையானவர்கள் என்பதை உணர்ந்துதான் பேசுகிறார். ஆதலால் அவர்களுக்கு சொல்லுகிறார், இடர்கள் உண்டாகும், இடரல்கள் உலகத்தில் உண்டாகும். ஆனால் யார் மூலமாக உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ. டெம்டேஷன், இடரல்களை தவிர்க்க முடியாது, சோதனைகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அதை எப்படி கையாளுவது என்பதுதான் கருத்து. அதைத்தான் 8ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு தனி மனிதனுக்கும் விரோதமாக நமது கையோ நமது காலோ செயல்படுமானால் அதை வெட்டி எறிந்து போட சொல்லுகிறார். யூதர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே, அதற்கு முன்பாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இந்த எண்ணங்கள் உண்டு. குழந்தைகள் அவங்களுடைய சம்பத்துக்கு இணையாக எண்ணப்பட்டார்கள். குழந்தைகள் அவர்களுக்கு சுதந்திரவாளிகள். ஆனால் கிறிஸ்துவனுடைய பொக்கிஷம் தேவனின் பிள்ளைகள் என்பதை மறந்தார்கள். தனது வல்லமையை நிரூபிக்கவும் தனது சம்பத்தின் உயர்நிலையை நிரூபிக்கவும் அவர்கள் பிள்ளை பெற்றிருந்தார்கள். அதனால் பிள்ளைகளை தங்கள் பொக்கிஷத்திலே ஒன்றாகத்தான் கணித்திருந்தார்களே ஒழிய பிள்ளைகளை அவர்கள் மதிப்பிட மாட்டார்கள். ஒரு மனிதனாக மனிதாபிமானத்தோடு மதிக்க மாட்டார்கள். பெண்களையும் அப்படித்தான். இதெல்லாம் அவருடைய சம்பத்தாக அவர்கள் கணக்கிட்டார்கள், ஆண்கள். ஆதலால் அநேக குழந்தைகளை தங்களுடைய தவறான பாதைகளிலே தங்களுக்கு தேவையான விதங்களிலே பயன்படுத்தினார்கள் என்றும் சொல்லலாம். உன் கை என்பது அந்த குழந்தைகளுக்கு செய்யும் துன்புறுத்துதல். உன் கால் என்பது சிறு குழந்தைகளுக்கு விரோதமாய் செய்யும் இச்சையான செயல்கள், செக்ஷுவல் அபியூஸ். உன் கண் என்பது இச்சை. இப்படி கள்ளங்கபடமற்ற சிறியவர்களை, இன்னசென்ட் பர்சனை தவறுதலாய் பயன்படுத்துகிறவர்கள் அல்லது அவர்களை அற்பமாய் அலட்சியம் செய்கிறவர்களை தேவன் எரி நரகத்திலே தள்ளுவாராம். இவைகளெல்லாம் சரீரத்தை பிடுங்கி எரிந்துவிடு என்றால் அந்த சரீரம் உண்டாக்கும் இச்சைகளை பிடுங்கி எரிந்துவிடு என்று அர்த்தம். நமது எண்ணங்களிலே மனம் திரும்புதலின் ஆவி வேண்டும் என்ற தலைப்பிலே தான் இந்த பகுதியை பேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆதலால் இன்றைய சிறு குழந்தைகளை அலட்சியமாக அற்பமாக எண்ண வேண்டாம். நாளைய தினத்தில் இவர்கள் மிகப்பெரிய குழந்தையாக வருவார்கள் என்று தேவன் அங்கே சொல்லுகிறார். நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தால் அதே வேளையிலே வயதிலும் பகுத்தறிவு, நல்லது இது கெட்டது இது என்று பகுத்தறிய முடியாமல் இருக்கிற சிறு குழந்தைகளுக்கும் தேவன் அவர்களை பராமரிப்பதற்காக தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு பாவ செயலுக்கும் தேவன் கணக்கு கேட்பார். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த உலகத்துல எல்லாரும் கெட்டு போனவர்களாய்த்தான் இருக்கிறோம். திரும்ப திரும்ப வேதம், கிறிஸ்து இதை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு ஒரு ஊமையைத்தான், 100 ஆடுகளில் 1 சிதறி போனால் அந்த ஒன்றை தேடாமல் இருப்பானோ என்று ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு, இவ்விதமாய் இந்த சீரியலில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இது கிறிஸ்துவனுடையதல்ல, பரமபிதாவின் சித்தம் அல்ல. குழந்தையை போல மனம் திரும்பி ஒவ்வொரு காரியத்திலும் மனம் திரும்ப வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் 15ஆம் வசனத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டியது. நமக்குள்ளாக அநேக காரியங்கள் தவறான புரிதலோடு நாம் இருக்கிறோம். ஒரு திருச்சபை எப்படியாக இவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் எப்படி இதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பின்வரும் வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவானவர் விளக்கப்படுத்துகிறார். ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதுதான் தேவனுடைய காரியம். அதை விளக்கப்படுத்துவதிலே 15வது வசனத்திலே எப்படி ஒரு சகோதரனை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை விளக்கப்படுத்துகிறார். ஒருவன் மற்றொருவனுக்கு விரோதமாக குற்றம் செய்யும் போது அல்லது இடரல் உண்டாக்கும் போது நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவனோடே கூட நீ போய் உட்கார்ந்து அதை குறித்து பேசி அவன் குற்றத்தை அவனுக்கு உணர பண்ணு, புரிய பண்ணு. இந்த காரியம் உன்னை எந்த அளவுக்கு பாதித்தது என்பதை அவனுக்கு விளக்கப்படுத்து. இனி நீ இப்படி எனக்கு செய்யாதே என்று அவனுக்கு சொல்லு. அப்படி நீ சொல்லுவாயானால் அவனை நீ ஆதாயப்படுத்தி கொள்வாய். அவன் உனக்கு செவி கொடுத்தால் நீ அவனை ஆதாயப்படுத்தி கொள்வாய். அவன் அதை கேட்கவில்லை, தொடர்ந்து அந்த தவறை செய்கிறான், அந்த தவறு பிறரையும் பாதிக்கிறது என்று நீ கண்டறியும் போது உனது சங்கத்திலே, உனது குழுவிலே இருக்கக்கூடிய ஒரு சில மூப்பர்களை அழைத்து கொண்டு அவனிடத்தில் போய் பேசு. இந்த முறை மூப்பர்கள் அவனிடத்தில் பேசட்டும். இது தவறு, நாங்களும் இதை புரியாமல் இருந்தோம், இப்பொழுது புரிந்து விட்டோம், ஆதலால் நாங்கள் யாருக்கும் இடரல் இல்லாமல் வாழ்வதற்காக எங்கள் மனதை திருப்பி இருக்கிறோம் என்று சாட்சி சொல்லக்கூடியவர்களை அழைத்து கொண்டு சென்று அவர்களிடத்திலே, அந்த தப்பு செய்தவர்களிடத்திலே புரிய பண்ணும்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படியும் அவர்கள் புரியவில்லை என்றால் நீங்கள் இணைந்திருக்கும் சபைக்கு தெரிவிக்கவும்.
சபை என்பது ஆலயம் மட்டுமல்ல, எப்பொழுதுமே ஒரு திண்ணை குழு இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய சில வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருப்பார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயினாலே 70 அடுத்த தலைவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட, நியாயம் விசாரிப்பதற்கான ஆங்காங்கே உருவாக்கப்பட்ட தலைவர்களுடைய ஃபங்ஷன்லேருந்து ஆரம்பித்து அவர்கள் வாழ்நாளெல்லாம் இதை கடைபிடித்து வருகிறார்கள். அதைத்தான் தேவன் இங்கே சபை என்று சொல்லுகிறார். அப்படி பொதுவாக நிர்ணயிக்கப்பட்ட சபைக்கும் அவன் செவி கொடுக்கவில்லை என்றால் அவனை ஒதுக்கி விடுங்கள், அவனிடத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஜபம். ஜபத்தினாலே பிசாசின் கிரியைகளை கட்டவும், ஜபத்தினாலே பிசாசு பிடியில் மாட்டி இருப்பவர்களை அவிழ்ப்பதற்கும். அதாவது இந்த 3 முறையும் அவர்கள் பேசும்போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே போய் பேசும்போது மனித சக்தியை பயன்படுத்துகிறான். ஆனால் இனி நீ மனித சக்தியை பயன்படுத்தி பிரயோஜனம் இல்ல, தேவனுடைய வல்லமையை நீ தரித்துக்கொள். ஒரு தனிப்பட்ட மனிதனும், ஒரு குடும்பமும், ஒரு திருச்சபையும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி 18, 19, 20 வசனங்களிலே கற்றுக் கொடுக்கிறார். இது ஒவ்வொரு தனிநபர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய மனம் திரும்புதலின் பாடம். இங்கே ஒரு மனம் என்ற சொல்லை அதிகமாக கிறிஸ்து பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஒரு மனதோடு, தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிற ஒரு மனதோடு பூலோகத்திலே கட்டவும் முடியும், அவிழ்க்கவும் முடியும். ஒரு குடும்பம் ஒருமனப்பட்டிருந்தால் அந்த குடும்பத்தின் ஜெபத்தை பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு உண்டாகும்படி கட்டளையிடுவார். நண்பர்களின் குழு ஒருமனப்பட்டு ஒரு காரியத்திற்காக அவர்கள் ஜெபிக்கும் போது, செயல்படும் போது அந்த காரியம் அவர்களுக்கு வாய்க்கும். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடி இருக்கிறோமோ அவர்கள் நடுவிலே அவர் வந்து விடுகிறார். தன்னை தேடும் நபர்களால் அறியப்படும் போது தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு விளக்கப்படுத்துகிறது. திடீரென்று பேதுரு வந்து இந்த கேள்வியை கேட்க தேவையில்லை, எத்தனை தரம் நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனெனில் தேவன் பொல்லாப்பு செய்பவர்களை விட்டுவிடு, அவர்களிடத்திலிருந்து விலகிவிடு, தூரமாகிவிடு, ஆனால் நியாயம் தீர்க்காதே, அப்படி என்றால் மன்னித்து விடு என்று அர்த்தம். ஆதலால் பேதுரு கேட்கிறார், எத்தனை தரம் நான் மன்னிக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜஸ்ட் கீப் ஃபர்கிவிங். நீ மன்னித்து கொண்டே இரு. மன்னிப்பு என்பதற்கு எண்ணிக்கையே இல்லை. எல்கையற்ற வரையறையற்ற ஒரு அன்பின் நிலைப்பாடுதான் மன்னிப்பு. 7 70 தரம் மட்டும் என்பது பூரணம் என்பதே 7. 70 என்பது பரிபூரணம். பரிபூரணமாய் அவனை மன்னித்து விடு என்று அர்த்தம். அதற்கான ஒரு ஓமையை தேவன் அங்கே சொல்லுகிறார். பரமண்டல ஜெபத்திலே கற்றுக் கொடுத்த அதே வார்த்தை தான். பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். அந்த ஒரு வரிக்கான விளக்க ஓமைதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 33ஆம் வசனத்திலே அதை நீங்கள் வாசிக்கலாம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி நியாயத்தீர்ப்பு நாளிலே அவனுக்கு உபத்திரவத்தை நியாயம் தீர்த்தார். இந்த அதிகாரம் பரலோகத்திலே எவன் பெரியவனா இருப்பான் என்ற கேள்விக்கு மிகப்பெரிய பதிலை சொல்லுவது போல அமைகிறது. நான் பெரியவனா, நீ பெரியவனா என்று அவர்களிடத்திலே இருந்த அந்த மனபேதங்கள் பொறாமையாகவும், வெறுப்புணர்வாகவும், கசப்புணர்வாகவும், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிற குணமாகவும் மாறிக்கொண்டிருந்தது. ஆதலால் இவ்வளவு பெரிய காரியங்களை சொல்லிவிட்டு 35ஆம் வசனத்திலே பஞ்ச் டயலாகை போல, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படித்தான் செய்வார் என்ற எச்சரிப்பின் செய்தியோடு அந்த பதிலை கொடுக்கிறார். பரலோகத்திலே பெரியவன் என்று எதுவும் இல்லை. மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவனும் பிறனை மன்னிக்கிறவனுமே அல்லாமல் மனம் திரும்புதல் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களை உடைய சத்தியங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.